ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம தோசைக்கு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். மசாலா அரைச்சி போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு மசாலாவுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், அது தொளிச்சு வச்சாச்சு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை நான் வதக்க போகிறேன். இப்போது சின்ன வெங்காயம் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு வதங்கிறதுக்கு உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா உள்ளேருந்து வெந்து வரும். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் ரொம்பவே ஒரு ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்து அதை வந்து மறுபடியும் ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து மறுபடியும் மசாலாவுக்கு அரைக்கணும். சூடாக அரைச்சோம் அப்படின்னம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம வந்து மசாலாவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போது அந்த தாளித்து விட்டு வடச்சட்டியிலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை இது ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் நான் வதங்கட்டும். வதங்கிட்டு அதுக்குள்ளே அந்த சின்ன வெங்காயம் வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அது ஆறிட்டுருக்கட்டும். இப்போது இது வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து, ஏன்னா எண்ணெயிலே போட்டு வணக்கும் பொழுது தக்காளி வந்து நல்லா மசியும். அது இல்லாமல் கொஞ்சம் குழம்புக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அது வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். வதங்கிட்டுருக்கட்டும். நம்ம இன்றைக்கி மசாலா வந்து எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா தான் இது. அதோட ப்ரிஸ்கிரிப்ஷனால் மறுபடியும் நான் டீட்டெயில் போடுறேன். இது வந்து நம்ம 3 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலா பொடி கடையில் வாங்கி போட்டுகிட்டே இருக்கும் பொழுது அது வந்து குழம்புல பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த கொருகொருப்பாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவாக இருந்ததுன்னா நல்லா வந்து நம்மளுக்கு பேஸ்ட்டாக இருக்கும். வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நான் இந்த மசாலா சேர்த்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து பேஸ்ட் அரைச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அது பச்சை வாசம் போக வரைக்கும் வணங்கட்டும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசால்கள் நம்ம குழம்புல சேர்த்திக்கலாம். குழம்புல சேர்த்தியாச்சு. அதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க. கெட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம கெட்டியாக போட்டு ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா கெட்டியாக வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேக வச்ச முட்டை போட்டு கெட்டியாக கிரேவி வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றலாம். நம்ம இது உடச்சி ஊற்றி தான் பண்ண போகிறோம். அதனால நான் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றி பண்ணும்போது அந்த தண்ணி வந்து சுண்டிடும், குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வந்துடும். அதனால் நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதி வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டையை அதுக்குள்ளே உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒவ்வொரு கொஞ்சம் கேப் விட்டு சுற்றியும் ஊற்றி விடுங்க. முட்டை வந்து உடச்சி ஊற்றுனது ஒன்று மேலே ஒன்று வராமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். இல்லை அப்படின்னம்னா கொஞ்சம் கலங்கி வந்துடும். நான் வந்து கொஞ்சம் 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வந்து பசங்களுக்கு வந்து கலங்கி வந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து அதை அப்படியே திருப்பி வேக வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா லேசாக அடியில் விட்டு முட்டையை கொஞ்சம் தூக்கி விடுங்க. அப்போ தான் கீழே வந்து பிடிக்காமல்
நம்மளுக்கு முட்டை நல்லா வெந்து வரும். முட்டை வந்து ஒரு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி அப்படியே வந்து இன்னொரு சைடு வேக வைக்கலாம். ஏன்னா மேலே மஞ்சள் முட்டை வந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் பச்சையாக வர்ற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் திருப்பி விட்டு வேக வைக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்குது. முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், அப்படியே முட்டை வந்து முழுசாக உடையாமல் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து நல்லா அந்த பச்சை வாசம் போய் முட்டை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து குழம்ப வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் அதுக்கு தோசை ஊற்றிக்கலாம். தோசை வந்து ஃபஸ்ட்டு, ஏன்னா குழம்பு கொதித்ததுக்கப்புறமா தோசை ஊற்றணும் அப்படின்னம்னா நம்ம வந்து சூடாக வந்து சர்வ் பண்ணலாம். அதனால் நான் கடைசியாக தான் தோசை ஊற்றுறேன். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டை வந்து நல்லா திருப்பி போட்டோம் இல்லைங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போது தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து தோசைக்கு முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்றலாம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.